தவாபு ஜியாரா முடிந்து விட்டது என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய சையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். சை செய்வது என்பது ஷாபியுடைய மதுஹபிலே சை செய்வது ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹனபியுடைய மதுஹபிலோ சை செய்வது வாஜிபான ஒரு செயலாக கருதப்படுகிறது. ஆகவே ஃபர்ல் என்று சொன்னாலும் வாஜிப் என்ற நிலையிலும் கூட சை செய்வதாக இருந்தால் 4 விதமான செயல்பாடுகளை சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் காணுகின்ற இந்த இடமோ சை செய்கின்ற பகுதி. சபா மலையிலிருந்து மருவா மலை வரை உள்ள பகுதி 405 மீட்டருடைய தூரம். இதனுடைய அகலமோ 11 மீட்டருடைய அகலம். ஒரு வழியாக வலதுபுறத்தில் இருக்கின்ற வழியாக சபாவிலிருந்து மருவாவிற்கு செல்ல வேண்டும். மருவாவிலிருந்து இடதுபுறம் உள்ள வழியாக மருவாவிலிருந்து சபாவிற்கு வர வேண்டும். இப்படி செல்கின்ற இந்த சையுடைய நிலையை சபாவுடைய மலையிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். இந்த சையுடைய சட்டங்களை தெரிவதற்கு முன்னதாக இதனுடைய வாஜிபுகளை தெரிந்து கொள்ளுங்கள். சையுடைய வாஜிபுகள் 4 என்று நமக்கு ஷரியத் சொல்லித் தருகிறது. உதாரணமாக சையை சபாவிலிருந்து தொடங்க வேண்டும். சபா மலையிலிருந்து சை செய்ய ஆரம்பிப்பது முதல் வாஜிபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சை செய்கிற பொழுது சபாவிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டுமா, மருவாவிலிருந்து ஆரம்பித்தால் அது தவறாகி விடுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வ கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சையை பற்றிய செய்தியை சொல்லுகின்ற பொழுது இன்ன ஸஃபாவல் மர்வத என்று ஸஃபாவ என்று சொல்லுகின்ற வாசகத்தை முற்படுத்தி மருவா என்று சொல்லுகின்ற வாசகத்தை பிற்படுத்தி இருக்கிறான். இதிலிருந்து சஹாபாக்களே உங்களுக்கு விளங்கவில்லையா, சபாவிலிருந்து தான் துவங்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். இஸ்லாமிய துவக்கத்தின் காலங்களிலே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களுக்கு முன்னதாக இந்த சபா மருவாவுக்கு இடையில் கூட மக்களெல்லாம் இப்படி செல்கின்ற நிலையில்தான் இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலங்கள் வந்த பின்னரும் இந்த சையை ரசூலுல்லாஹ் அறிமுகம் செய்து வைத்த பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள். சபா மலையிலும் மருவா மலையிலும் விக்கிரகங்கள் இருந்தன. அதனை காணுவதற்காக வேண்டிய மக்கள் அன்று கூட்டம் கூட்டமாக அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்தார்கள். அதே செயலை மீண்டும் செய்ய வேண்டுமா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது விக்கிரகங்கள் அகற்றப்பட்டு விட்டன, என்றாலும் அப்படி செல்வது அவசியம்தானா என்று கேட்ட பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸஃபாவல் மர்வத என்று சொல்லப்படுகின்ற அருள்மறையின் வாசகங்களை ஓதி காட்டினார்கள். நீங்கள் அப்படி செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கின்ற காரியங்களாக இருக்கின்றன. இந்த இடங்களிலே மகத்துவமிக்க செயல்பாடுகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதனை செயல்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அன்றிலிருந்து தொடங்கப்பட்ட இந்த சை என்று சொல்லுகின்ற இந்த வணக்கம் ஷாஃபி மதுஹபிலே ஃபர்லாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வணக்கம் நிகழ்த்தப்படுவதற்கு முன்னதாகவே 4 வாஜிபான செயல்கள் சரியாக இருந்திடல் வேண்டும். ஒன்று, சபாவிலிருந்து சபா மலையிலிருந்து இந்த சையை துவக்கம் செய்ய வேண்டும். இரண்டாவது வாஜிபு சபாவிலிருந்து மருவா வரை முழுமையாக செல்ல வேண்டும். முக்கால் பகுதியோ அல்லது இடையிலோ திரும்பினால் அந்த சுற்று கணக்கிலே வராது. ஆகவே சபாவில் தொடங்கியவர்கள் மருவா மலை வரை முழுமையாக செல்வது இரண்டாவது வாஜிபு. மூன்றாவது வாஜிபு சபா மருவா இடையிலே 7 சுற்றுக்கள் முழுமையாக சுற்ற வேண்டும். 7 சுற்றுக்கள் என்று சொன்னால் சபாவிலிருந்து புறப்பட்டு மருவா சென்றால் 1, மருவாவிலிருந்து மீண்டும் சபா வந்து விட்டால் 2. இவ்விதமாக சபா மருவாவுக்கு இடையிலே சுற்றுக்கள் கணக்கிடப்பட வேண்டும். இந்த சையை நிறைவு செய்கின்ற பொழுது இஹ்ராம் உடையிலே பெரும்பகுதி மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மீண்டும் மினா, அதை கடந்து வந்தவர்கள் பெரும்பகுதி இஹ்ராம் உடையிலே இருக்க மாட்டார்கள். இஹ்ராம் உடை இல்லாமல் தங்களுடைய சாதாரண எப்பொழுதும் அணிந்திருக்கின்ற உடையில் தான் இருப்பார்கள். ஆகவே அந்த உடையோடையே சை செய்யலாம். சை செய்வதற்காக வேண்டி இஹ்ராம் உடை அணிய வேண்டும் என்ற கட்டாயமில்லை, அவசியமில்லை.
உம்ராவில் இருப்பவர்கள் இஹ்ராமில் இருப்பார்கள். ஹஜ்ஜுடைய சையை நிறைவு செய்ய வந்தவர்கள் இஹ்ராமில் இருக்க மாட்டார்கள். ஆக இந்த இடத்திலே இஹ்ராம் என்பது அவசியமில்லை. சை செய்கின்ற பொழுது இந்த செயல்பாடுகளை மனதிலே கொள்ள வேண்டும். 4வது வாஜிபாக சரியான தவாபுக்கு பின்புதான் சை செய்ய முடியும். உதாரணமாக தவாபு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். லுகருடைய தொழுகைக்கு பின்னதாக ஒரு 7 சுற்றுக்கள் சுற்றி 2 ரக்காத் தொழுது விட்டால் ஒரு தவாபு முடிவடைந்து விடுகிறது. அசருடைய தொழுகைக்கு பின்னதாகவோ அல்லது மற்ற நேரங்களிலோ கூட 7 சுற்றுக்கள் சுற்றி 2 ரக்காயத்தை தொழுது விட்டால் தவாபு நிறைவேறிவிடும். அதே போன்று நினைத்த பொழுதெல்லாம் சை என்பதை செய்ய முடியாது. சை செய்வதாக இருந்தால் சை செய்வதற்கு முன்பதாக தவாபு செய்திருக்க வேண்டும். அதுவும் ஹஜ்ஜுடைய தவாபாக இருக்க வேண்டும், அல்லது உம்ராவுடைய தவாபாக இருக்க வேண்டும், அல்லது தவாபுல் குதூமாக இருக்க வேண்டும். இந்த தவாபுகளுக்கு பின்னதாகத்தான் சை செய்ய முடியுமே தவிர இந்த தவாபுகள் ஏதேனும் ஒன்றை செய்யாத நிலையிலே சை செய்ய முடியாது. அப்படி சை செய்தால் சையும் கூடாது. உதாரணமாக தவாபுல் விதா ஒருவர் செய்கிறார், பிரயாண தவாபு, ஊருக்கு புறப்பட்டு செல்கின்ற பொழுது செய்கின்ற தவாபு தவாபுல் விதா, பிரயாண தவாபு. இந்த தவாபை ஒருவர் செய்துவிட்டு சை செய்யலாமா என்றால் சை செய்ய முடியாது, சை செய்யக்கூடாது. அப்ப சை செய்வதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? சை செய்வதற்கு முன்னதாக தவாபுல் உம்ராவுடைய தவாபு செய்திருக்கணும், அல்லது ஹஜ்ஜுடைய தவாபை செய்திருக்கணும், அல்லது தவாபுல் குதூம் என்ற சுன்னத்தான தவாபை செய்திருக்கணும். இந்த தவாபுகளுக்கு பின்னதாக சை செய்தால் தான் சை கூடுமே தவிர இந்த தவாபுகள் ஏதேனும் ஒன்றை செய்யாமல் சை மட்டும் செய்தால் சை கூடாது.